வெல்கம் டு ஜேடியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து வேர்ல்டுலேயே சிம்பிளான ஒரு மோட்ரு வந்து எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம சின்ன வயசில் வந்து படிச்சிருப்போம் சயின்ஸில் ஹோமோபோலர் வந்து மோட்ருனா எப்படி என்ன அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஸோ அதுதான் இன்றைக்கி வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹோமோபோலர் மோட்ரு வந்து எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த சிம்பிளான மோட்ரு செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பேட்டரி வந்து தேவைப்படும். நான் 2 இது செய்ய போகிறேன், அதனால் நான் 2 பேட்டரி எடுத்துக்கிறேன். அது போக வந்து பார்த்திங்கன்னா நியோடியம் மேக்னெட் தேவை. இது கொஞ்சம் பவர்ஃபுல்லான மேக்னெட். இது கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா 1 கூட எடுத்துக்கோங்க. நான் வந்து சின்னதாக இருந்தனால ஒரு 3, 6 கிட்ட நான் வந்து எடுத்துக்கிட்டேன். 1க்கு 1 3 மாதிரி. இது இருந்தாலே போதும், அடுத்து பண்ணிடலாம். அது போக வந்து நம்மளுக்கு செம்பு கம்பி வந்து முக்கியமாக தேவை, அதாவது காப்பர் வயர். என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வயரில் தான் இருக்குது. ஸோ அதை வந்து உருவி எடுத்துக்கலாம். ஓகே, இது இருந்தாலே போதும், நம்ம சூப்பராக அது செஞ்சிடலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே இந்த வயரில் உள்ள அந்த செம்பு கம்பியை வந்து இழுத்துக்கலாம். நம்ம கொஞ்சம் பார்த்து வந்து இழுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நம்மளுக்கு அந்த கம்பியை வந்து அழகாக வந்து எடுத்தாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து வளைச்சி விட போகிறோம். அதாவது அந்த பேட்டரி இருக்குது பார்த்திங்களா, அந்த பேட்டரியில் வந்து ஃபஸ்ட்டு நியோடியம் மேக்னெட்டை வந்து எந்த இதுலனாலும் வந்து நீங்கள் வந்து ஒட்ட வச்சுக்கலாம். நான் ஒரு 3 மேக்னெட்டை வந்து இந்த மாதிரி வந்து ஒட்டிக்கிறேன். கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை, ஒன்றுவே போதும். சின்னதாக இருந்தனால ஒரு 3 கிட்ட நான் இந்த மாதிரி வச்சுக்கிட்டேன். அதுக்கடுத்து இந்த காப்பர் வயரை வந்து அழகாக வந்து மடக்கி விட போகிறோம். அது கீழே வந்து அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து படணும், டச் ஆகணும். மேலே வந்து அந்த எலக்ட்ரிக் வந்து அந்த இதில் டச் ஆகிட்டு அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு வந்து டச் ஆகணும். ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நல்லா மடித்து விட்டுக்கிறேன். நான் இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு அந்த சைடும் வந்து அப்படியே வளைவாக வந்து மடித்து விட்டுட்டு கீழே வந்து அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் வந்து டச் ஆகிற மாதிரி வந்து நம்ம வந்து அந்த ரவுண்ட் ஷேப்பில் வந்து வச்சுக்கலாம். நம்ம இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம கரெக்டாக வந்து மடித்து விட்டாச்சு. மடித்து விட்டதை வந்து கரெக்டாக வந்து அந்த கீழ் முனை வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. சுத்தமோல வந்து இன்டரப்ட் ஆகக்கூடாது. கொஞ்சம் ஃப்ளோ வந்து கரெக்டாக வந்து சுற்றுற மாதிரி மட்டும் கொஞ்சம் பார்த்து வந்து டிசைன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், கீழே வந்து கரெக்டாக வந்து மடித்து விட்டாச்சு. மடித்து விட்டதை வந்து அந்த இதோட முறுக்கி விட்டுக்கோங்க. முறுக்கி விட்டுட்டிங்க அப்படின்னா அது கீழே உள்ளது கரெக்டாக வந்து நம்மளுக்கு. அதுக்கடுத்து சேஃபை வந்து நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்துக்கலாம். கீழே உள்ளதை மட்டும் கரெக்டாக வந்து அந்த ரவுண்ட் சேஃபுக்கு வந்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம வந்து ஒரு சேஃபுக்கு வந்து ஓரளவு வந்து கொண்டு வந்தாச்சு. அவ்வளோதாங்க. இதை வந்து வச்சு பார்க்க தான் போகிறோம். நம்ம வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டில் வந்து அதை டச் ஆகிற மாதிரி அந்த கீழே உள்ளதை வச்சுட்டு மேலே வந்து பேட்டரிக்கு அந்த இதில் வந்து டச் ஆகிற மாதிரி வந்து வைக்க போகிறோம். இவ்வளோதான். நம்ம பார்த்திங்கன்னா தெரியும், கீழே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம ரவுண்ட் சேஃப் வந்து கரெக்டாக வந்து முறுக்கி விட்ருக்கோம். சரி, ஓகே. இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து கீழே மேக்னெட்டை வந்து படுற மாதிரி வச்சுட்டு மேலே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து டச் ஆகிற மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், மோட்ரு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சுற்றுதுன்னு பாருங்கள். எதிர்பார்க்கவே இல்லை, பயங்கர ஃபாஸ்ட்டாகவே சுற்றுது. சப்போஸ் வந்து அது நின்றுச்சு அப்படின்னா அது வந்து அங்கிட்டு போய் விழுந்துருச்சு. ஸோ அதனால தான் இன்னொருக்க வந்து எடுத்து இந்த மாதிரி கரெக்டாக வந்து வைக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு ஃபோர்ஸ் வந்து கிரியேட் ஆகிறனால மோட்ரு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சூப்பராக வந்து சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு பேக்கில் உள்ள சயின்ஸை வந்து கடைசி வந்து நான் சொல்லியிருப்பேன், அதை வீடியோ எண்டில் வந்து போய் பாருங்கள். இப்போ வந்து பாருங்கள், இந்த மோட்ரு வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சுற்றுதுன்னு பாருங்கள். செம ஃபாஸ்ட்டு தான். நல்லா நம்ம பண்ணது ஒர்க் ஆகுது. அது போக வந்து பார்த்திங்கன்னா கீழே அந்த ரவுண்ட் இருக்குது பார்த்திங்களா, அது கரெக்டாக மேக்னெட் ஃபீல்டில் வந்து டச் ஆகணும். டச் ஆச்சுன்னா மட்டும்தான் இது வந்து சுற்றும். டச் ஆகலைன்னா சுற்றாது. அந்த டச் ஆகிறனால தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து இதில் வந்து கிடைக்கிது. சரி, ஓகே. இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து இன்னொரு டிசைன் வந்து ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு அதையும் வந்து வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டப்பாவில் வந்து ரவுண்டாக வந்து சுற்றிக்கிறேன். நான் ஸ்பைரல் மாடலில் வந்து இருக்கிற மாதிரி வந்து சுற்றி இந்த மாதிரி வந்து கொஞ்சம் சின்னதுலேருந்து பெருசு வந்துட்டு இன்னொரு சின்னதுக்கே போகிற மாதிரி வந்து நம்ம ரவுண்ட் ஷேப் வந்து சுற்றிக்கலாம். அந்த மாதிரி நடுவில் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுக்கிறேன். அவ்வளோதான். இதை வந்து அப்படியேவும் அந்த பேட்ரி சைஸுக்கு வந்து வச்சு மட்டும் சுற்றிக்கோங்க. இப்போ வந்து கரெக்டாக வந்து அந்த பேட்ரி சைஸ் வந்து பார்த்துக்கிறேன். மேலே வந்து அந்த கரெக்டாக அந்த கம்பி வந்து டச் ஆகிற மாதிரி மட்டும் வந்து பார்த்துக்கிறேன். அவ்வளோதான். கீழே வந்து நார்மலாக வந்து சுற்றி விட்டுக்கலாம் கரெக்டாக. இதை வந்து சுற்றி விடுறது வந்து அந்த கரெக்டாக அந்த மேக்னெட்டில் டச் ஆகிறோம். அவ்வளோதான். நம்ம இதையும் ரெடி பண்ணியாச்சு. இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி சுற்றி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், பேட்டரியில் வந்து இந்த மாதிரி வந்து கரெக்டாக வந்து ஃபோர்ஸில் கரெக்டாக வந்து மேலே வச்சாச்சு. இப்போ பாருங்கள், லைட்டாக சுற்ற ஆரம்பிக்குது. அதுக்கடுத்து மெதுவாக வந்து சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. சூப்பர். நம்மளுக்கு அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் வந்து கீழே வந்து டச் ஆக தான் நம்மளுக்கு வந்து சூப்பராக சுற்ற ஆரம்பிக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா தெரியும், பயங்கர ஃபோர்ஸாக சுற்றுது. சுற்ற மூலம் வந்து பாருங்கள், பேட்டரியே ஆட ஆரம்பிச்சிருச்சு. சூப்பர். இதுவும் நம்மளுக்கு வந்து பக்காவாக வந்து ஒர்க் ஆகுது. சூப்பராக வந்து கரெக்டாக இருக்குது.
இந்த சிம்பிளான மோட்ரு வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஹோமோபோலர் மோட்ரு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. இதுக்கு பின்னாடி உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா லாரன்ஸ் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. இதுதான் வந்து மோட்டரை வந்து சுத்த வைக்குது, இந்த மோட்ரு மாதிரி வந்து சுத்த வைக்குது. இது எப்படி இந்த ஃபோர்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீழே வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது பார்த்தீங்களா. மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் வந்து எண்ட் ஆச்சு அப்படின்னா அங்கே வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அந்த ஃபோர்ஸ் தான் இங்கே வந்து சுத்த வைக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் பேட்டரி இருக்குது பார்த்தீங்களா. பேட்டரிக்கு மேலே செம்பு கம்பியை வந்து ஒரு கனெக்ஷன் வந்து வர்றது வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆகிறது வந்து இன்னொரு இதில் வந்து எண்ட் பண்ணுறோம். அங்கே வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. ஸோ அதில் வந்து எண்ட் பண்ணுறனால அங்கே வந்து ஒரு ஃபீல்டு வந்து அதாவது ஒரு ஃபோர்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. அந்த ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை அந்த இதை வந்து சுத்த வைக்குது, அந்த செம்பு கம்பியை வந்து சுத்த வைக்குது. ஸோ இப்படி தான் ஒர்க் ஆகுது. மோட்ரு எதாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா அதை உடச்சி பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து சுற்றி வந்து பார்த்திங்கன்னா காந்தம் இருக்கும். அந்த காந்தத்தில் வந்து எலக்ட்ரிக் இதை வந்து ஃபோர்ஸ் கொடுப்பாங்க. அப்போ போல் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் அந்த செம்பு கம்பியை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சுற்ற ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபோர்ஸ் தான் வந்து ஆக்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் சிம்பிளான இன்றைக்கி சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட். இது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.